அவல் உப்மா இல்லைன்னா இதை போஹா உப்மான்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை 2 minutesல ரெடி ஆகுற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸோ இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போஹாவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெட் சில்லி, பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் போட்டு வதக்கணும். இது லைட்டா வதக்குனா போதும். உங்க வீட்டில் காய்கறி எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட், மஞ்சத்தூள், வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த அவல் அதாவது போஹா போட்டு 2 நிமிஷம் கிண்டி பெருங்காயம் போட்டு இறக்குனா போஹா உப்மா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டடா.